மூன்றாவது கணக்குமா y = sin square of cos kx. இப்போ இதில் இது இருக்குது இல்லையா, அங்கே kx 5x 4x 3x இது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் வெறும் cos xன்னு வந்தால் நம்ம ஏற்கனவே இதை சைன் ஆஃப்னு போட்டிருக்கோம், டேன் ஆஃப்னு போட்டிருக்கோம், சீக்கன் ஆஃப்னு கூட நம்ம போட்டலாம். ஆனால் இங்கே ஸ்கொயர் வரும்பொழுது இது பின்னாடி இருக்கிறத நம்ம என்ன எடுக்கணும்னா ஏதோ ஒரு நம்பர் வச்சு எடுத்துங்க, ஒரு மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. let t equal to cos kx. ஓகே, ஸோ y equal to என்னவா மாறிடும்? This implies y equal to sin square, இதுக்கு பதிலாக எடுத்துக்கிறோம் tன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை tஐ xஐ பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அப்போ dt by dx equal to காசை வகைப்படுத்தல என்ன சாமி வரும் நமக்கு? மைனஸ் சைன் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக கே இருக்குது. எக்ஸை பொறுத்து பார்க்கும்போது எக்ஸனுடைய மாறி என்ன இருக்குன்னு பாருங்கள், மாறி என்ன இருக்குது? கே இன்ட்டு கே. ஓகே, மைனஸ் கே இன்ட்டு சைன் கேஎக்ஸ். எப்பவுமே கீழே முன்னாடி தூக்கி வந்து போட்டுருவோமா? போட்டாச்சு. புரியுதா? காசை வகைப்படுத்தினா மைனஸ் சைன், தீட்டா என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ எக்ஸை வகைப்படுத்தினா 1 ஓர் கே கேன்னு வரும், அவ்வளோதான். ஓகே, இப்போது டிஒய் பை ஒய்ஐ டிஐ பொறுத்து வகைப்படுத்தணும். அடுக்கு முன்னாடி எடுத்துனுவாங்க, 2 இன்ட்டு என்ன இருக்கோ அதை போடுங்க, அடுக்குலேருந்து 1 குறைச்சிடுங்க, சைன் டி இன்ட்டு சைனை வகைப்படுத்தினா வரும் காஸ் டி. இப்போது டிஒய் பை டிடி ஈக்குவல் டு, இது ஃபார்முலா 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஃபார்முலா அது சைன் 2 டீட்டா. டீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே டீன்னு போடுறோம். ஓகேம்மா, தேர்ட் லெசன்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. சைன் 2 டீட்டா ஃபார்முலா 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஓகே, இது dt by dx. இப்போ எனக்கு என்ன தேவை? dy by dx தேவை. ஃபஸ்ட் அப்போ dy போட்டுக்கிறேன். dy by dt இன்ட்டு dt by dx that is equal to sin 2t இன்ட்டு dt by dx நம்ம மைனஸ் k இன்ட்டு sin kx. இது இன்ட்டு, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் முன்னாடி எடுத்து வந்துடலாம், மாறி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம், மாறிலியே கே இன்ட்டு சைன் கேஎக்ஸ் இன்ட்டு சைன் 2t. இதை முன்னாடி போட்டாலும் ஓகே, இதை முன்னாடி போட்டாலும் ஓகே தான். ஓகே, 34வது கணக்கு y equal to 1 plus cos square x the whole power 6. ஓகேம்மா, y டேஷ் வகைப்படுத்த போகிறோம். அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, இன்ட்டு 1 ப்ளஸ் என்ன இருக்கோ அதை போட்டுட்டு அடுக்குலேருந்து 1 குறைச்சிடுங்க. 5 எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது முன்னாடி பார்த்தா என்ன இருக்குது? டீட்டானதுக்கு அப்போ இதை முன்னாடி தூக்கிட்டு போங்க. 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் போடுங்க. காசை வகைப்படுத்தலாம் 2 இன்ட்டு காஸ் எக்ஸ். காசை வகைப்படுத்தினா என்னது? மைனஸ் சைன். ஓகே, இப்போ மைனஸை முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க, மைனஸ் 6 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் பவர் 5 இன்ட்டு 2 காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா அல்லது 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. போன காலம் தான் பார்த்துருப்பீங்க. ஃபார்முலா என்னது? சைன் 2t டீன்னு போட்டிருப்போமா? ஓகே, சைன் 2x. ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். இந்த சைன் 2x முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே, இது அப்படியே போட்டாலும் ஓகேம்மா.